Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணி ஒவ்வொரு இன்சூரன்ஸ்லயும் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நிறைய பேர் என்னோட ரிலேட்டிவா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், என்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனா எது பெஸ்ட் ஆப்ஷன்? ஸோ எதுல நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுல நான் பெஸ்ட்டா நான் சேவிங்ஸ் பண்ணா எதுல எனக்கு அதிகமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரெண்டாவது, இன்சூரன்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான புரிதல் நிறைய பேருக்கு கிடையாது. இன்சூரன்ஸ் தான் ஒரு சேவிங்ஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இன்சூரன்ஸ் தான் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி கிடையாது. இன்சூரன்ஸ் அப்படின்றது வேற. இன்சூரன்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு அசர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்சூரன்ஸ்லேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் அந்த மாதிரியான பாலிசிஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ மெயினா இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ மெயின் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூலிப், யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்டோமெண்ட் பாலிசிஸ், ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா உங்களுக்கு ஒரு கிளியரான கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெகுலரா நம்மளோட சேனல்ல நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸோட அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது இதுதான் ஒரு பக்கா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பியூர்லி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டேர்ம் இன்சூரன்ஸ் தான். இப்ப யாரோட பேர்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோமோ அந்த நபருக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆயிருச்சு அப்படின்னா அவர் யாரை நாமினியா கொடுத்திருக்காரோ அந்த நாமினிக்கு பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பே பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி, ஒரு ஃபாதர் இன்சூரன்ஸ் பண்ணிருக்காரு, ஒரு அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட ஒய்ஃபுக்கோ குழந்தைக்கோ பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு, இப்போ 50 lakhs இன்சூரன்ஸ் பண்ணாலும் சரி, 1 crore பண்ணாலும் சரி, 10 crore பண்ணாலும் சரி, அதை அந்த நாமினிக்கு அதை செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரெண்டாவது, நீங்க 1 கோடிக்கோ 2 கோடிக்கோ 3 கோடிக்கோ நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு பிரீமியம் மற்ற இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கம்பேர் பண்ணும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி காம்படிட்டிவ் பிரீமியமா இருக்கும், அஃபோர்டபிள் பிரீமியமா இருக்கும், உங்களுக்கு கம்மியான பிரீமியமா தான் இருக்கும். அதுவும் நீங்க எர்லியர் ஏஜ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு நீங்க பே பண்ணக்கூடிய இந்த பிரீமியம் இன்கம் டாக்ஸ்ல நீங்க டிடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 25,000 30,000 நீங்க பிரீமியம் பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதுல டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம ஒரு கார் இன்சூரன்ஸ் போடுறோம், காருக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆனாதான் நம்ம எப்படி கிளைம் பண்றோமோ அதே மாதிரிதான் டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு இப்போ அந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா தான் டேர்ம் இன்சூரன்ஸ்ல நமக்கு கிளைம் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு மற்றபடி நமக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகலை, இப்போ இன்சூரன்ஸ் ஒரு 30 வருஷத்துக்கு போட்டிருக்காரு, 30 வருஷமா அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸோட அந்த நம்ம கட்டின பிரீமியம் நமக்கு திரும்ப கிடைக்காது. இப்ப ரீசெண்டா மார்க்கெட்ல இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிரீமியம் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம், நமக்கு பிரீமியம் கிடைக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. பட் அதுக்கு பிரீமியம் கொஞ்சம் அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு பிரீமியம் திரும்ப வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டயோ நீங்க யார்கிட்ட எடுக்கிறீங்களோ அதை நீங்க கன்வே பண்ணணும். நெக்ஸ்ட் யூலிப் இன்சூரன்ஸ் பிளானை பத்தி பார்க்கலாம். இப்போ யூலிப் இன்சூரன்ஸ் அப்படின்றது யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ரெண்டுமே சேர்ந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூலிப் பிளான் தான் கரெக்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் த பிரீமியம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்பாங்க, இன்னொரு போர்ஷன் ஆஃப் யுவர் பிரீமியம் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது நிறைய உங்களுக்கு வெரைட்டி இருக்கு. நீங்க அந்த ஃபண்ட்ஸ் சூஸ் பண்றதே உங்க ஆப்ஷன். இப்போ டெப்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்ல ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, என்னென்ன ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த யூலிப் பிளான் அப்படின்றது கரெக்டா இருக்கும். இதுல அட்வான்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுல உங்களுக்கும் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ எதுலாம் எத்தனை பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணலாம் அப்படின்றத உங்ககிட்டயும் ஒரு உங்களோட ஒப்பீனியன் கேட்பாங்க. பிளஸ் இதுக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. நீங்க இன்கம் டாக்ஸ் நீங்க ஃபைல் பண்ணும்போது இதுக்கு கட்டுற பிரீமியம் நீங்க டாக்ஸ் டிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது கிடையாது. இதோட அடுத்த சைடு நீங்க தெரிஞ்சுக்கணும்.
இது வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கும். 5 வருஷத்துக்கு நீங்க கட்டுற பிரீமியம் வந்து இதுல உங்களால வந்து திரும்ப எடுக்க முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இதுல நீங்க கட்டின அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி வந்து இந்த பாலிசி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. பிளஸ் அந்த பீரியடுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்ல கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் கவரேஜ் வந்து யூலிப் பிளான்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தான் கம்மியான பிரீமியம்ல அதிகமான கவரேஜ் கொடுப்பாங்க. யூலிப் பிளான்ல உங்களுக்கு அந்த மாதிரி கவரேஜ் வந்து கிடைக்காது. ரெண்டாவது வந்து இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுனால, இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்ஸா இருக்கட்டும், டெப்ட் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், அது இன்வெஸ்ட் பண்றதுனால அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த காஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க பிரீமியம்ல இருந்து தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பிரீமியம் வந்து அதுக்கு பிடிப்பாங்க அப்படின்ற டீடைல்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டையுமே கப்பல் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க யூலிப் பிளான் வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்டோமென்ட் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ என்டோமென்ட் இன்சூரன்ஸ் அப்படின்றது நீங்க பண்ற பிரீமியமுக்கு உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்பாங்க. அதே நேரத்துல நீங்க ஒரு 25 வருஷமோ 30 வருஷமோ நீங்க கட்டுற பிரீமியம் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுக்கு ஒரு போனஸ் அமௌண்ட்டும் வந்து கொடுப்பாங்க. நீங்க கட்டுற பிரீமியமா வந்து அவங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லயோ ஸோ அந்த மாதிரி மணி மார்க்கெட்லயோ ஏதோ ஒரு இதுல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சிருப்பாங்க. பட் இதுல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூலிப்ல கிடைக்கிற அளவுக்கு இதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. யூலிப் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கலாம். என்டோமென்ட் பிளான் அப்படின்றது வந்து நீங்க வந்து ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்கணும், அதே நேரத்தில் நான் கட்டுற பிரீமியம் வந்து எனக்கு திரும்ப வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட திரும்ப வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டோமென்ட் பிளான் வந்து கரெக்டா இருக்கும். என்டோமென்ட் பிளான் தான் மோஸ்ட்லி ஏஜென்ட்ஸ் வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் எடுக்க சொல்லி. அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. வேற கஸ்டமர்ஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து எனக்கு அக்ரெசிவா எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ்லாம் தேவையில்லை, என் மணி வந்து நான் போடுற காசு வந்து எனக்கு சேஃப்டியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ற கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டோமென்ட் பிளான் வந்து கரெக்டா இருக்கும். இதுல கட்டுற பிரீமியம் வந்து நீங்க டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க. நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ்ல நீங்க கிடைக்கிற கவரேஜ் அதுல கட்டுற பிரீமியம் வந்து நீங்க என்டோமென்ட் பிளான்ல கட்டினாலுமே உங்களுக்கு வந்து என்டோமென்ட் பிளான் பொறுத்த அளவுக்கு ஹையர் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்படியே ஹையர் இன்சூரன்ஸ் கவரேஜ் வேணும் அப்படின்னா பிரீமியம் பாத்தீங்கன்னா எக்கு தப்பா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கட்டுற பணம் வந்து எனக்கு திரும்ப ரிட்டர்ன் வேணும், எனக்கு கம்மியான இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு போனஸோட எனக்கு திரும்ப வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டோமென்ட் பிளான் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த பேர்ல இருக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீடா வந்து பாண்டிலேயே உங்களுக்கு இத்தனை % இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் நீங்க வந்து வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டுறீங்க, 10 வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 16வது வருஷத்துல இருந்து இப்போ 15 வருஷத்துக்கு உங்களுக்கு இத்தனை % ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வருஷம் வரும், இல்ல மாசம் வரும், பென்ஷன் மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல, நான் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் நான் கட்டுறேன், எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் வேணும், இன்கம் டாக்ஸ்ல நான் வந்து அந்த டாக்ஸ் டிடக்ஷன் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு நான் கட்ட பணத்தை எனக்கு இன்ட்ரெஸ்டோட எனக்கு மாசம் வந்து எனக்கு ஒரு பென்ஷன் மாதிரி வேணும், இல்ல வருஷம் எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து பல்கா வேணும். அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கேரண்டீட் ரிட்டர்னோட வேணும். எனக்கு வந்து என்னோட கேபிட்டலுக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது இறங்குது அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே புரியல. நான் கட்டுற அமௌண்ட்டை வந்து எனக்கு கரெக்டா வந்து எனக்கு ஒரு போனஸோட கரெக்டா எனக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு 4 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் பிளான் நான் சொல்லியிருக்கேன். அந்த 4 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் பிளானுமே யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வந்து செக் பண்ணுங்க. நான் சொன்னதுல உங்களுக்கு வேற எதுவும் கிளாரிஃபிகேஷன் இருக்கு, உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொன்ன எல்லா பிளானுமே பாத்தீங்கன்னா மோர் தென் 10 to 15 இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து நானே வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கொட்டேஷன் தேவைப்படுது, உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு கைடன்ஸ் வேணும். ஸோ நீங்க வந்து இப்போ என்கிட்ட எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அதே நேரத்தில் நாளைக்கு கிளைம் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் சப்போர்ட்டும் வந்து என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஒரு கம்பெனியோ 2 கம்பெனியோ வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட கம்பெனி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும். இல்ல 2-3 கொட்டேஷன் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளால வந்து பண்ண முடியும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ வந்து நீங்க லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ல இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனலையும் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பர்சனல் ஃபினான்ஸ் சம்பந்தமா, மணி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலரா நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.